ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். என்ன இன்னைக்கு 3 மணிக்கு எழுந்துருன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நிச்சயமாலே 3 மணிக்கு எழுந்துருக்கேன். டைம் வந்து 3:27. தெரியுதா? ஒய்யால தெரியாதுன்னு நினைக்கிறேன். 3:27 தெரில, ஆனால் 3:27 தான் ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது லேட்டர் வந்து வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் போய் வாக்கிங் போகிறேன். ஃபஸ்ட்டு வாக்கிங் போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து காலை 9 மணி. காலைல 3 மணிக்கு எழுந்தேன். 3 மணிக்கு எழுந்து ஒரு 2 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் படித்து அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி தப்பு போடக்கூடாது எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்டு இப்போ வந்து கடைசியில் வந்து டைம் வந்து 9 மணிக்கு வந்து நிற்கிறேன். இப்போ வந்து என்ன படிக்க போகிறேன், இன்றைக்கி வந்து டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணல. நீ என்ன பண்ணணும், என்னெல்லாம் கிழிக்கணும், என்னெல்லாம் வந்து நான் என்ன பண்ணணும்னு பண்ணல, அது வந்து டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து நேற்று கல்பனா சோனி அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, எப்படி ப்ரோ சிஏ ஃபவுண்டேஷன் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ளே எப்படி கான்ஃபிடென்ட்டாக படிக்கிறீங்க அப்படின்னு. இது கான்ஃபிடென்ட்லாம் கிடையாது. அதாவது சீன ஃபிலாசபர் கன்ஃபியூஷன் ஒருத்தர் இருக்காரு, என்னடா பூமர் பேசுகிற மாதிரி கன்ஃபியூஷன் தான் சொல்கிறார். அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ வேகமாக போகிறது முக்கியம் இல்லை, சின்ன சின்ன ஸ்டெப்பு வந்து எடுத்து வச்சாலே கடைசியில் அது வந்து ஒரு அக்யூமுலேட் ஆகி வந்து ஒரு நல்லா பெருசாக நிற்குமே, சிறு துளி பெருவெல்லம். அதே மாதிரி சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். சும்மா தண்டமாக உக்காண்டதோட எதனா ஒன்று கிழிக்கலாமே, எதனா ஒன்று பண்ணலாமே அப்படின்னு தான் பண்ணுறேன். என்னதான் ஃபிலாசபி லொட்டு லொஸ்க்குன்னு பேசினாலும் மனசில் ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை காட்டாமல் அதெல்லாம் மறைச்சி பூசி மொழி போகிறது அப்படின்னா வந்து வாழ்க்கை. அதான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் டு லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். வந்து மொட்டை மாடி செட்டப்பு இவ்வளோ நாள் வந்து கீழே வச்சுட்டு காத்துச்சு வச்சுட்டு இவ்வளோ நாள் வந்து கீழே வச்சுருப்பான். சரி ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே அப்படின்னு மொட்டை மாடியில் பெட்ஷீட்லாம் போட்டு லேப்டாப் வச்சு செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ திரும்பி போய் படிக்கலாம். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கன்னா இந்தாங்க மொத்தம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நீங்கள் போய் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுறா. காலைல 3 மணிக்கு இருந்தால வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு கெஃபைன், அதாவது காஃபி குடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ திரும்பி போய் படிக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக டைம் வந்து 5 ஆகுது, சாயந்தரம் 5 ஆகுது. காலைல 3 மணிக்கு இருந்தாலும் இன்றைக்கி வந்து நாளே ஜவ்வாக போன மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சம்மரியாக சொல்கிறேன். காலைல 3 மணிக்கு வந்து வாக்கிங்லாம் போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். 5 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் இல்லை 7 மணி வரைக்கும் வந்து ஆடி படித்தேன் மீன்ஸ் அப்படியே ஃபுல்லாக வந்து என்னோடய கான்சன்ட்ரேஷன், என்னோடய திறமைகள், என்னோடய கேப்பபிலிட்டி, என்னோடய எபிலிட்டிலாம் போட்டு படித்தேன்னா கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு சும்மா கிளான்ஸ் மாதிரி. ஃபஸ்ட் டைம் இப்போது வந்து ரோட்டில் ஒருத்தன் போகிறான், பார்க்கறதுக்கு ஆள் வந்து கரடு மோடாக இருக்கான். நானே சொல்லலாம் கொஞ்சம் பார்க்கறது என்னென்ன சொல்லுவேன், நீ வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ரக்கடாக கரடு மோடாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த அளவுக்குலாம் ஒர்த்தில் ஒர்த்தில் மீன்ஸ் அந்த அளவுக்குலாம் வந்து நான் சாஃப்டான பர்சன் தான் நான். இப்போ வந்து ஏற்கனவே தெரிஞ்ச மூஞ்சி அப்படின்னா வந்து பழகலாம், ரொம்ப ஈஸியாக பழகலாம். இதுவே வந்து ஃபஸ்ட் டைம் எவனா கரடு மோடாக தான் பார்த்தா பயம் இல்லை. ஆனால் இதுக்கும் தெரிஞ்சால் வந்து போய் கொஞ்சம் அண்ணா மச்சான் அப்படின்னு போட்டு கை போட்டு பேசலாம். அது மாதிரி தான் ஆடிட் அப்படின்ற சாப்டரை வந்து எல்லோரும் வந்து பாபி டியோல் இந்த அனிமல் படத்தில் வில்லன் வருவானே அவனை மாதிரி வந்து எல்லோரும் போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி என்ன மச்சான் அப்படின்னு கை போடலாம் அப்படின்னு போனேன். கொஞ்சம் வந்து பேர் அட்ரஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லலாம். ஃபஸ்ட் அந்த பேசிக் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கும். ரொம்பலாம் படிக்கல, கொஞ்சோண்டு என்னோடய கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். அதை அவ்வளோ படிச்சேன் கூட சொல்ல முடியாது. சரி அதை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குளித்தேன். திரும்பி வந்து 8 மணிக்கு 9 மணிக்கு வந்து திரும்பி படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி டு லிஸ்ட்டில் என்ன க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா 3 இது
200 புஷ்அப் எடுக்கணும், டெபாசிட் சாப்டர் சி இன்டர்லால முடிக்கணும். அதே மாதிரி வந்து யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணணும். யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால நிறைய வீடியோ எடுத்துட்டேன், கிளிப்ஸ் எடுத்துட்டேன், அதெல்லாம் போட்டுருவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 200 புஷ்அப் எடுக்கல, இனி வந்து நான் புஷ்அப்பே எடுக்கல, ஏன் எடுக்கலன்னு எனக்கே தெரில, சோம்பேறி தானே, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வந்து டெபாசிட் சாப்டர் வந்து படிச்சிருக்கேன். எப்படி சொல்கிறது, ஒரு 70% தான் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லலாம். ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன் முடியல அப்படின்னா, முடியல, நான் என்ன பண்ணுறது, என்னால் வந்து இதுக்கு மேலே என்னால் புஷ் பண்ண முடியல. 70% டெபாசிட் சாப்டர் முடிச்சு, எல்லாம் ஈஸி சாப்டர் தான் சொன்னாங்க, ஈஸியாக தான் இருக்குது, பட்டு என்னால் முடியல. இன்னொரு நாள் வந்து அதுக்கு வரவு வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அது ஒன்றும் டெபாசிட் இந்த ஐசிஐ இன்டர்லாவில் வந்து எல்லா சாப்டரும் பேர் வந்து அப்படியே ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குது. ஆனால் அது சிம்பிள் டாபிக்ஸ் தான், யாரா படிக்காமனா படிங்க, சரிங்களா. டெபாசிட் நான் ஈஸியாக சொல்கிறேன். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, எவனா காசு தரானா அது டெபாசிட்டு. ஆனால் பட் எல்லாமே டெபாசிட் தான். எக்ஸ்க்ளூஷன் ஒரு 18 கொடுத்துருப்பான். இப்போது நான் உங்களுக்கு இப்போ நான் கம்பெனி அப்படின்னா எனக்கு ஒரு காசு யாருனா தராங்கன்னா அது டெபாசிட். எனக்கு எப்படி காசு வந்து டெபாசிட், எக்ஸ்க்ளூடிங் சில திங்ஸ். அந்த எக்ஸ்க்ளூடிங் சில திங்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 பேஜோ 15 பேஜோ இருக்கும். அப்புறம் டெபாசிட்டர்னா நான் ஈஸி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்தாலாம் வந்து டெபாசிட்டாக கணல் எடுத்து மாட்டாங்க. அது மாதிரி தான் சார்ஜஸ்ஸு, டெபாசிட்ஸு எல்லாம் பார்த்து வித்தியாச வித்தியாசமாக இருந்தாலும் வந்து ஈஸியாக தான் இருக்குது. படிக்காதவங்க படிச்சுங்க. இனி நாள் வந்து இதான். நாளைக்கு வந்து சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், February 1. அதே மாதிரி ஹாப்பி நியூ இயர் கைஸ், January 31. ஹாப்பி நியூ இயர் அக்கார்டிங் டு STR. ஸோ அவ்வளோதான். டே 4 நினைக்கிறேன், டே 3 இது. டே 4ல் நல்ல வீடியோவில் சந்திப்போம். இதில் கடைசி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண அன்சப்ஸ்கிரைப் பண்ண வந்து 57% எல்லா வீடியோ பார்க்குறீங்க. ஏன்டா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க? முத்தம் கூட திறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஓகே, வேணும்னா கொடுத்துருங்க. அவ்வளோதான். இன்னொரு டே 4ல் நல்ல வீடியோ சந்திப்போம். பை.